இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு சேகரிக்கும் தேர்தல் பரப்புரைகள் இன்னும் 2 நாட்களில் நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்கள் தங்களுடைய இறுதிக்கட்ட பரப்புரையை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை இன்று கோவை வருகை தந்து அங்கிருந்து மொடக்குறிச்சி உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளுடைய வேட்பாளர்களுக்காக தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டார். அதன் தொடர்ச்சியாக சென்னை மயிலாப்பூரில் போட்டியிடக்கூடிய பாஜகவின் வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் இப்பொழுது தேர்தல் பரப்புரையிலே உள்துறை அமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த தொகுதியில் பாஜக போட்டியிடுகின்றது. சென்னையில் பாஜக போட்டியிடக்கூடிய ஒரே சட்டப்பேரவை தொகுதியாக மயிலாப்பூர் தொகுதி இருக்கின்றது. அதே நேரம் அதிமுக சார்பில் அருகில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதியின் வேட்பாளர்களாக இருக்கும் வேளச்சேரியினுடைய வேட்பாளர் அசோக், ஆயிரம்விளக்கு வளர்மதி உள்ளிட்ட அதிமுக வேட்பாளர்கள் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ முறையிலே ஆதரவு திரட்டி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.